கலைஞர் எப்பெல்லாம் ஆட்சிக்கு வராரோ அப்போ வந்து தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரிக்கும். ஏன்னா வந்து அப்போ வந்து போலீஸ் அவரை கட்டுக்கொள்ளாம தான் கலைஞர் அந்த ஆட்சி காலத்துல இருக்கும். அதே தான் இப்பயும் அதே பேட்டர்ன் தான். கல் இறக்குறதுக்கு துப்பாக்கி வச்சு சுடுறீங்க, ரேப் பண்ணவனை வந்து ஊக்கி வச்சு அவனுக்கு வந்து பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. நீ அங்க எங்க போன விட்டுட்டு ஓடி பனையூர்ல போய் பாத்தீங்கன்னா பனையூர் பண்ணக்காரனா அங்கதான் உட்காந்துருக்காங்க. மக்களை போய் களத்துல எங்கேயுமே பாக்கலங்க. கேன்வாசிங் போறப்ப நீ வந்துட்டு பேப்பர் தான் படிச்சுட்டு இருக்காரு. ஆனா வந்து வெறும் 5 லட்சம் கோடி உங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்ப 11 லட்சம் கோடி ஆக்கியிருக்காங்க. அது எங்கேயாச்சும் நீங்க வந்து வளர்ச்சி அடைந்திருக்கான்னு போய் பாருங்க. எங்கேயுமே புதுசா ஒரு ஐஸ்வர்யா மல்டி கேன்சர் சென்டர் வந்திருக்கு தரமணில. ஆனா ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கா? இவன் கொடுக்குற உங்க கவர்மெண்ட் கொடுக்குற காசு நமக்கு தேவையில்லை. அது ஒரு இழிவுபடுத்துற செயல். அதை நாம் தமிழ என்னைக்குமே ஆதரிக்காது இந்த இலவசங்களை. அது வந்து எங்க தலைவர் சீமான் அவர்கள் என்ன சொல்றேன்னா, என் பெண்ணை தொட்டா நான் உன்னை கொல்வேன்றார், உன்னை வந்து தூக்குல போடுவேன்ற. அதை இந்த கவர்மெண்ட் வந்துட்டு சொல்றதுக்கு யோசிக்குது, தயங்குது. ஏன்னா அந்த குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறதே அவங்க கட்சியை சார்ந்த நபர் தான். பல போக்சோ வழக்கில் இருக்கிறது எல்லாமே இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியை வெறுத்து போய் ஒரு மாற்றத்தை வந்து நாம் தமிழர் கட்சியிட தான் பாக்குறாங்க. எங்களோட கொள்கைகளாட்டும் நாங்கள் வச்சிருக்க திட்டங்களாட்டும் அது எல்லாமே வந்து மக்களிடம் அவ்வளோ ரெண்டு பேருக்கு தாங்க போட்டீங்க. ஒண்ணு திராவிடமா தமிழ் தேசியமா. திராவிட ஆட்சி எப்படின்னு தெரியும், கொள்ளல் மிக ஆட்சி, ஊழல் மிக்க ஆட்சி. சிகப்பு நாடா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட வேளச்சேரி வேட்பாளர் கீர்த்தனா தான் இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். டிஎம்கேயோட 5 ஆண்டு ஆட்சியில டிஎம்கே எந்த அளவுக்கு தமிழகத்துக்கு செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நீங்க யூடியூப தொட்டாலே ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் தொடரட்டும் அந்த ஆடு தான் வருது. ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆடு விளம்பரத்தை போடுன்னா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம்? அவன் மக்களுக்கு நல்லது செஞ்சனா அவன் மக்கள் அவங்களாவே தானாக ஓட்ட அவங்களுக்கு போடுவாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியும் ஒரு ஆட் போட்டுதான் வந்தாங்க, இப்பயும் ஆட் போடுறாங்க. அவங்க 5 ஆண்டுகளும் எல்லாமே விளம்பர மாடல். நீங்க எடுத்துக்கலாம், எல்லா ஸ்கீம்ஸுமே பாருங்க, மஞ்சள் பே திட்டம், இந்த எல்லாமே கவர்ச்சிகரமான திட்டம் ஒழிய நீங்க கிரவுண்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யல. மக்களுக்கு அடிப்படை தேவை போச்சுல. நம்ம தமிழ்நாட்டின் கடன் சுமை அவ்வளோ ஏறி இருக்கு. 11 லட்சம் கோடி, வெறும் 5 லட்சம் கோடி உங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்ப 11 லட்சம் கோடி ஆக்கியிருக்காங்க. அது எங்கேயாச்சும் நீங்க வந்து வளர்ச்சி அடைந்திருக்கான்னு போய் பாருங்க. எங்கேயுமே ஒரு வளர்ச்சியில ஒரு அடிப்படை தேவைகளை எங்க பூர்த்தி செய்யல. அப்புறம் எப்படிங்க என்ன இந்த கவர்மெண்ட் செஞ்சிருக்கு? ஒண்ணுமே செய்யல. அதனால இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு தோல்வி அடைஞ்ச கவர்மெண்டா தான் நான் பாக்குறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிஆர் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் வச்சுதான் அவங்க கவர்மெண்ட்டை நடத்துறாங்க. கவர்மெண்டே அதுலதான் ரன் ஆயிட்டு இருக்கு. மக்களுக்கான அரசியல் இது வந்து ஒரு விளம்பர மாடல் ஆட்சி தான் வந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சி. மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு தான் பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மக்கள் கிட்ட கேட்கும் போது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கான பாதுகாப்பே இல்ல, ரவுடிசம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு தமிழகத்துலன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நீங்க ஒரு பெண், நானும் நம்மளுக்கே தெரியும் இப்ப எத்தனை சம்பவங்கள் அடுத்தடுத்து வரிசையாக வருது. இப்போ ஒண்ணு நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து ஒரு கவர்மெண்ட் எப்படி கையாளுது, அந்த கையாளுற முறையிலே அடுத்து ஒண்ணு நடக்காம இருக்கும். ஆனா இது பெண்களுக்குரிய பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு இருக்க பாதுகாப்பை கண்டுகொள்ளாத ஆட்சினால தொடர்ச்சியா நீங்களே பார்க்கலாம், அடுத்தடுத்து ஒரு ரேப் கேசஸ், அடுத்தடுத்து குற்றங்கள் நடந்திருக்க பெண்களுக்கு எதிராக. அது வந்து எங்க தலைவர் சீமான் அவர்கள் என்ன சொல்றேன்னா, என் பெண்ணை தொட்டா நான் உன்னை கொல்வேன்றார், உன்னை வந்து தூக்குல போடுவேன்ற. அதை இந்த கவர்மெண்ட் வந்துட்டு சொல்றதுக்கு யோசிக்குது, தயங்குது. ஏன்னா அந்த குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறதே அவங்க கட்சியை சார்ந்த நபர் தான். பல போக்சோ வழக்கில் இருக்கிறது எல்லாமே திமுக நபர்கள் தான் இருக்கனால அதை வந்து மறைக்கிறதுக்கு தான். நீங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸே நம்ம எடுத்துக்கிட்டா கூட அந்த குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? ஏன்னா நம்ம ஆளும் கட்சியோட பின்புலம் கொண்ட நபர்னால தான் அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க இல்லையா, அங்க நீதி அவங்க வழங்க ட்ரை பண்ணவே இல்லை. விஜய் அரசியல் வந்ததை பத்தி உங்களோட கருத்து என்ன? அவர் அரசியலுக்கு எதுக்கு வந்திருக்கான்னு அவருக்கு ஃபர்ஸ்ட் இன்னும் புரியல. அவர் அரசியல்னா எப்படி அடிப்படை அரசியலே தெரியாம கழுத்துல நிக்கிறாரு. அது ஒரு அவரு வந்து சினிமா பாணியிலே
இன்னும் பாத்தீங்கன்னா அது ஒரு ஷூட்டிங் பாலினே தான் கொண்டு போறாரு இல்லையா. மக்களை போய் சந்திக்கணும், களத்துல போய் மக்களை என்னன்னு பார்க்கணும். சும்மா நம்ம பேப்பரை வச்சு ரீட் பண்றதுல வந்து மக்களோட இது தெரியும். களத்துல போய் அந்த மக்களோட கஷ்டங்கள்ல எங்க நின்று இருக்காரு. நாம் தமிழர் கட்சி 16 ஆண்டு காலங்களா பயணிக்கிறோம். எல்லா இடத்துலயுமே மக்களுக்கு எங்கெங்க வந்து அவலங்கள் நடக்கிறதோ, எங்கெங்க வந்து அவங்களுக்கு வந்து உரிமைகள் மறுக்கப்படுதோ, நாம் தமிழர் கட்சி போய் மக்களுக்கு நின்றுருக்கு. நாங்க அந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து எதாவது செஞ்சிருக்காரா? அவர் அந்த கல்வி இதை தவிர வேற எதுவுமே மக்களுக்கு பண்ணது எந்த இடத்துலயுமே நின்று. இப்ப கூட அந்த 41 பேர் இறந்து போனப்ப அவர் என்ன செஞ்சாரோ அதை வந்துட்டு ஒரு பிஆரா கொண்டு போயிட்டு அதை முடிச்சு அங்க போய் மக்களுக்கு நின்று இருக்கும்ல. ஒரு அத்தனை பேர் இறந்து போயிருக்கான், நீ அங்க எங்க போன? விட்டுட்டு ஓடி பனையூர்ல போய் பாத்தீங்கன்னா பனையூர் பண்ணக்காரனா அங்கதான் உட்காந்துருக்காங்க. மக்களை போய் களத்துல எங்கேயுமே பாக்கலங்க. கேன்வாசிங் போறப்ப நீ வந்துட்டு பேப்பர் தான் படிச்சுட்டு இருக்காரு. ஆனா வந்து மக்கள் அடிப்படை தேவைகளை தெரியாத விஜய் இன்னும் வந்து பொருத்தமே இல்லாதவரை தான் நான் நினைக்கிறேன். விஜய் அரசியலுக்கு வந்ததாலே இளைஞர்களோட ஓட்டெல்லாம் நாம் தமிழரை விட்டு விஜய்க்கே போகுது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதை வச்சு உங்களோட கருத்து என்ன? நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற இளைஞர்களை போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு கேள்வியை கேட்க மாட்டீங்க. நாம் தமிழர் இருக்க ஒரு இளைஞரும் இந்த கொள்கையால், தமிழ் தேசியத்தால் ஈர்க்கப்பட்டுதான் நாம் தமிழருக்கு வந்திருக்காங்க. தமிழ் தேசியத்துல வந்து ஒரு தவறு வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா மத்த எந்த ஒரு அரசியலையோ எந்த ஒரு கவர்ச்சியோ திரை கவர்ச்சிக்கோ போக மாட்டாங்க. சோ விஜய் வந்ததுனால வந்துட்டு இளைஞர்கள் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா இல்ல. நீங்க வந்து இப்ப தேர்தல் முடிவு வரல, அப்ப பாப்பீங்க எங்களை சார்ந்த நபர்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, எங்க கூட தான் பயணிக்கிறாங்க. அதுல எங்களுக்கு எந்த ஒரு மாறுதலும் தெரியல. கஞ்சா மற்றும் போதை பழக்கம் வந்து அதிகரிச்சிருக்கு தமிழகத்துலன்னு மக்கள்லாம் சொல்றாங்க. அதை வச்சு உங்களோட கருத்து என்னவா இருக்கு? மக்கள் சொல்றதுங்க அது உண்மையிலேயே நீங்க போய் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேல நீங்க எந்த ரோட்ல போனாலும் வந்து ஒரு இடத்துல கூட்டம் இருக்கும். அது பாத்தீங்கன்னா அது ஒரு மதுக்கடியா தான் இருக்கும். நான் கூட அன்னைக்கு பார்த்த ஒரு நபர் வந்து முன்னாடியே வந்து அவர் மது அருந்தி அறபோதையில போயிட்டு இருக்காரு. கையில ஒரு பாட்டில் வச்சு அதை தவறி உளுந்து அவர் கீழே உளுந்துட்டாரு. அவர் அப்படியே ரோட்ல படுத்திருக்காரு. இப்படி நம்ம மக்களை ஜாம்பிஸா மாத்தி வச்சிருக்கு இந்த அரசு. அதுவும் இல்ல சிந்தட்டிக் ட்ரக்ஸ், கஞ்சா எல்லாமே வந்து புழக்கத்துல இருக்கு. நாங்க ஒரு பால்வாடி மேலேயே அது எல்லாத்தையுமே கண்கூடாக பார்த்தோம். கஞ்சா இது எல்லாமே புழக்கத்துல இருந்தா எல்லா இடத்துலயுமே இருக்கு. இதை வந்து கட்டுப்படுத்த மாட்டேங்குது இந்த திமுக அரசு. ஏனென்றால் எப்படி வந்து டாஸ்மாகோ வந்து அவங்க வந்து ஊக்குவிச்சு அதை வச்சு வருமானம் ஈட்டுறாங்களோ, மறைமுகமா இந்த ட்ரக்ஸ் மூலியமாவும் அவங்க வந்து ஒரு காசை ஈட்டிட்டு இருக்காங்க. அதனாலதான் இதை கண்டு கொள்ளாம இருக்காங்க. இப்படியே போனா நம்ம மக்கள்ல வந்து ஒரு முட்டாள்களா அவங்களுக்கு வந்து திங்கிங் கெப்பாசிட்டியே இல்லாம போயிடும். அவங்க திங்கிங் கெப்பாசிட்டியே அவங்க தொலைச்சிட்டாங்கன்னா கேள்வி கேட்க மாட்டாங்க. அரசு எதிர்த்து எந்த ஒரு கேள்வி கேட்கும். அதுக்காண்டிதான் இதை வந்து ஒரு மறைமுகமா நம்ம மக்களை வந்து அடிமைகளாக்க இந்த மாதிரி டாஸ்மாக் வந்து ஒழிக்காம வந்து புழக்கத்திலேயே வச்சிருக்காங்க. எப்பயுமே பெண்களுக்கு அநீதி நடந்துட்டுதான் இருக்கு தமிழகத்துல. ஆனா இந்த வாட்டி இந்த ஆட்சியில அதிகமாவே நடக்குது. பாலியல் வன்கொடுமைன்றது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. டெய்லி ஒரு நியூஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அது வந்து இந்த ஆட்சினா அது கலைஞர் எப்பெல்லாம் ஆட்சிக்கு வராரோ அப்ப வந்து தமிழ்நாட்டுல குற்றங்கள் அதிகரிக்கும். ஏன்னா வந்து அப்ப வந்து போலீஸ் அவரை கட்டுக்கொள்ளாமதான் கலைஞர் அந்த ஆட்சி காலத்துல இருக்கும். அதே தான் இப்பயும் அதே பேட்டர்ன் தான். அந்த நீங்க பார்த்தீங்க ஜெயலலிதா அம்மா காலத்திலயும் ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்ப அதுவும் இல்லாம உங்க வந்துட்டு டாஸ்மாக் ஊக்குவிக்கிறது, ஏன்னா டாஸ்மாக் வச்சு பொருளாதாரம் ஈட்டுற கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல, அது டாஸ்மாக் கவர்மெண்ட். இவங்க நடத்துற டாஸ்மாக் கவர்மெண்டோட அவலம் தான் இந்த அளவுக்கு வந்து சீர்கெட்டு வந்து மாநிலம் இருக்கிறதுக்கு காரணம். இந்த சட்டங்கள்லாம் ஒழுங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேம்? நீங்க நினைக்கிறீங்களா? எங்கேயா சட்டம் ஒழுங்கு எங்கேயா சரியா இருக்கா? ஏதாச்சும் நீங்க கல் இறக்குறதுக்கு துப்பாக்கி வச்சு சுடுறீங்க, ரேப் பண்ணவன வந்து ஊக்கி வச்சு அவனுக்கு வந்து பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுதாங்க இங்க இருக்க சட்டம் ஒழுங்கு. கிரிமினலை பிடிக்கிறது இல்ல, சும்மா இந்த ரோட்ல போறவன் அவனை பிடிச்சி வந்து கிரிமினலா காட்டுறீங்களா? உண்மையான கிரிமினலா உங்க கட்சிக்காரனா இருக்கனால நீங்க சும்மா இருக்கீங்க. அதுதான் இங்க சட்டம் ஒழுங்கா இருக்கு. ஃப்ரீன்னு எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. ஃப்ரீ கொடுக்கறதுனால மக்களுக்கு என்ன நல்லது நினைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. இப்ப 14 லட்சம் கோடி இருக்கு. அடுத்த இன்னும் ஒரு 5 ஆண்டுகளை இன்னொரு டபுள் அமௌண்ட் 22 லட்சம் கோடி கடன் உங்க தலையில கட்டிடுவாங்க. அது ஃப்ரீ ஸ்கீம் இல்லைங்க. நம்ம வரி பணம், நம்ம மேல இருக்க கடன் சுமையை இன்னும் அதிகரிச்சு போறாங்க. இப்படியே போனா நாடு இப்ப வெனிசுலா இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல, அந்த அவங்க எத்தனை ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து அவங்க வளங்களை நிலங்களை தொலைச்சிட்டு மக்கள் வந்து கையேந்தி நிக்கிறாங்க. அந்த அவலம் வந்து கூடிய சீக்கிரம் இந்த திராவிட கட்சியில நம்பி இருந்தோம்னா ஆயிரும். ஏன்னா நம்ம முந்தி பாத்தீங்கன்னா பட்டாவெல்லாம் திருடி வித்தாங்க, அப்புறம் ஏரி குளங்களை வித்தாங்க, இப்ப மலைகளை உடைச்சு வித்துட்டு இருக்காங்க. இந்த 5 ஆண்டு காலோட வளர்ச்சி வந்து உங்க இதைதான் பண்ணிருக்காங்க. மக்களுக்கு ஃப்ரீ பீஸ்ன்னு கொடுத்து ஏமாத்துறாங்க. இது இன்னும் போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாடு திவாலாயிரும். மேம் இப்ப ஃப்ரீ பஸ்ன்னு சொன்னாங்க. அதிமுக சைட்ல இருந்து
ஆண்களுக்கும் ஃப்ரீயாவே தரேன்னு சொல்லியிருக்காங்க. திமுகவும் ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லிட்டாங்க. தாவேகா சைட்ல இருந்து டீலக்ஸ் பஸ்ல கூட நான் ஃப்ரீ விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த பஸ் எல்லாம் விட்டு எங்கங்க போறது? வேலை வாய்ப்புல ஒண்ணும் இல்ல. நீ பஸ் குடுக்குறன்றது சும்மாங்க எல்லாம் கண் துடைப்பு. இது வந்து ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பாத்தீங்கன்னா நஷ்டத்துலதான் ஓடிட்டு இருக்கு. இப்படியே உங்க வந்து இது வந்து எதுக்கான இப்ப இந்த வாக்கு வாங்குறதுக்கானிதான், ஓட்டுக்கானிதான் இது எல்லாமே பேசுறாங்க. ஆனா நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட நிதி சுமை அதிகரிச்சுட்டே போகுது. நீங்க பஸ்ஸை கொடுத்து மக்களுக்கு என்னங்க பண்ண போறீங்க? நீங்க வேலை வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. இதெல்லாம் பேசுற அரசு இல்லாம கவர்ச்சிக்காண்டியதான் இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து தேவையற்றது. வேளச்சேரி தொகுதிக்கு நீங்க எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் மக்களுக்காக என்னெல்லாம் செய்வீங்க? இப்ப வேளச்சேரி பாத்தீங்கன்னா ஒரு ஐடி ஹப் இருக்கு, ஒரு ஃபிஷர்மேன் ஏரியா இருக்கு, அந்த மாதிரி ஒரு பலதரப்பட்ட மக்கள் இருக்கு ஏரியா. இங்க பாத்தீங்கன்னா வளர்ச்சின்றது வெறும் பாலத்திலேதான் இங்க வந்து ஒரு வளர்ச்சியை கொண்டு போய் முடிச்சுட்டாங்க இப்ப இருக்க நம்ம ஆள்ற திராவிட அரசு. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த பக்கம் அம்பேத்கர் நகர், நம்ம திரௌபதி அம்மன் கோயில், இந்த ஏரியாலாம் வந்து இன்னும் வளர்ச்சி முழுமையா ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாம இருக்கு. சோ அங்க பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மை, வேளச்சேரி ஏரியை வந்து தூய்மைப்படுத்தி அதை முழுசா சென்றடைய அந்த கால்வாய் திட்டத்தை கொண்டு வரணும். அது மட்டும் வேலை வாய்ப்பு, தூய குடிநீர், கல்வி, மருத்துவம், இந்த மாதிரி வேலை வாய்ப்பு. யங்ஸ்டர்ஸ் படிச்ச யங்ஸ்டர் எத்தனை பேர் உங்களுக்கு நீங்க ஒரு யங்ஸ்டர் எத்தனை பேர் படிச்ச தகுதிக்கேத்த வேலை இல்லாம ஏதோ ஒரு தொழில தான் செய்யறாங்க. ஒரு டீச்சர், ஒரு ஸ்விக்கி ஓட்டு, அந்த மாதிரி தகுதிக்கேற்ற வேலையே இங்க இல்ல. அதுவும் இல்லாம நிறைய பேர் வேலை இல்லாம தான் இருக்காங்க. சோ வேலை வாய்ப்பு உருவாக்குறது எங்களோட இதா இருக்கும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும், கம்ப்ளீட்டா பூர்த்தி செய்யணும். ஃபிஷர்மேன் ஏரியாஸ் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராமிசஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த ஒரு ப்ராமிசஸையுமே இந்த கவர்மெண்ட் கீப் அப் பண்ணல. ஸோ அந்த ஃபிஷர்மேன்ஸோட வெல்ஃபேர் அவங்களோட இதுக்காண்டி வந்து கண்டிப்பா முன்னேற்றம் கொண்டு வரணும்ன்றதான் எங்களோட வேலைச்சேரிக்கான கனவு திட்டமும் இருக்கு. அதிமுக, திமுக, தாவேக்கான எல்லாருமே இலவசத்தை அறிவிச்சிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து ஏதாவது இலவசத்தை அறிவிச்சிருக்கீங்களா அல்லது வேற ஏதாவது திட்டங்களை கொண்டு வரும்னு இருக்கீங்களா? நாங்களும் சொல்லியிருக்கோங்க இலவசங்கள். என்னென்ன இலவசம் சொல்லியிருக்கேன்னா தூய குடிநீர் இலவசம், கல்வி இலவசம், மருத்துவ இலவசம், வேலை வாய்ப்பு இலவசம். இதெல்லாம் இலவசம்னா இதை கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. அதெல்லாம் கொடுக்காம நம்ம மக்களை இழிவுபடுத்துற மாதிரி 1000 2000 கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஒரு சிட்டியில இருக்கீங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் எத்தனை நாள் வரும்? ஒரு நாள் 2 நாளுக்கு மேல அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு பத்துமா? எனக்கு வேலை வாய்ப்பு கொடு, எனக்கு கட்டமைப்பு கொடு, அடிப்படை கட்டமைப்பை நீ பூர்த்தி செஞ்சு எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தனா எனக்கு எதுக்கு இலவசம்? நாங்க வந்து உரிமையா நம்ம இது வாழ்ந்துட்டு போறோம். இவன் கொடுக்குற உங்க கவர்மெண்ட் கொடுக்குற காசு நமக்கு தேவையில்லை. அது ஒரு இழிவுபடுத்துற செயல். அதை நாம் தமிழர் என்னைக்குமே ஆதரிக்காது இந்த இலவசங்களை. நாம் தமிழர் சைட்ல இருந்து என்ன மாதிரி திட்டங்களை கொண்டு வர போறீங்க? அனைவருக்கும் தூய குடிநீர். ஏன்னா குடிநீர் தான் வந்துட்டு நீங்க போய் பார்க்கலாம். வேளச்சேரி பக்கத்துல ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் போட்டிருந்த பேர்ல குடிநீர், கழிவுநீர் எல்லாம் கலந்து மக்களுக்கு வந்து ஒரு 4 தெரு ஒரு டேங்கை நம்பி இருக்குங்க. அந்த டேங்கை சுத்தம் கூட செய்யறதுல காக்கா உழுந்திருக்கா எது உழுந்திருக்கான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு குடிநீர் உண்மையிலே இந்த ஏரியால இல்லாம இருக்க. தூய குடிநீர், மருத்துவம். உங்களுக்கு தெரியுங்க, ஏதாச்சும் ஒரு அரசு மருத்துவ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கீங்க. புதுசா ஒரு ஐஸ்வர்யா மல்டி கேன்சர் சென்டர் வந்திருக்கு தரமணியில. ஆனா ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கா? ஏன் இவ்வளோ பண்ற கவர்மெண்ட் ஏன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க மாட்டேங்க? மக்களுக்கு வந்து அதுதானுங்க தேவை, அடிப்படை. அதான் நாங்க சொல்றோம். கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரம், விவசாயம். கேட்பாங்க விவசாயத்துக்கும் இங்க இருக்க சிட்டில இருக்க எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம எல்லாருமே சாப்பிடுறது உணவு தானங்க. இங்க வந்து எல்லாருமே இப்ப உங்களுக்கே தெரியும் ஆர்கானிக் ஃபுட்ஸ் வந்து ஒரு தேவை அதிகமா இருக்கு. ஏன்னா நோய்கள் அதிகமா இருக்க காரணம் நம்மளோட உணவு பழக்கம். அந்த உணவு பழக்கத்தை சரி பண்ணிடுறது தான் நாங்க விவசாயத்தை கொண்டு வரோம். நீங்க இப்ப பெண் வேட்பாளரா இருக்கீங்க. வேளச்சேரி தொகுதியில பெண்களுக்காக நீங்க தனியா ஒண்ணு செய்யணும்னா என்ன மாதிரி செய்வீங்க? கண்டிப்பா பெண்களின் பாதுகாப்பு. அது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சிசிடிவி கேமராஸ் எல்லாம் ஒர்க் ஆறதே இல்லை. ஒரு செயின் பறிப்பு நடந்திருக்கு, போய் கேட்டா பக்கத்துல இருக்க வீட்டுல இருந்து வாங்கித்தாங்கன்னு கேக்குறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். அந்த அளவுக்கு எங்கேயுமே சிசிடிவில நீங்க பாக்கலாம். வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்ட அவ்வளோ பாதுகாப்பு இல்ல, நிறைய குற்ற சம்பவங்கள் நடக்குதுன்றாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பெண்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட் சிசிடிவி கேமரா ஃபுல் ஃபிளெஜ்டா நாங்க போடணும். அது இல்லாம மகளிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சுய தொழிலுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய இருக்கு ஸ்கீம்ஸ். ஆனா எந்த ஸ்கீமுமே போய் சென்றதுன்னா இல்ல, எல்லாமே அந்த ஃபார்ம் ஃபில்லிங் அண்ட் அந்த இதுலயே முடிஞ்சிருவோம் இல்லையா, எதுவுமே வந்து செய்யறதில்ல. ஸோ சுய தொழிலை ஊக்குவிக்கிறதும் அவங்களுக்கு வந்து அந்த இப்ப ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா வந்து நாங்களே வந்து ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம் கொண்டு வந்து இந்த மாதிரி ரெண்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்து பையன் வேளச்சேரியின் ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து பெண்களுக்கு வந்து அவங்கள தொழில் முனைவோரா மாற்றதுக்காண்டி நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்கோம். அதை செயல்படுத்துவோம். ஏன்னா வந்து பெண்கள்
வந்து எந்த அளவுக்கு முன்னேறாங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த குடும்பமும் சமுதாயம் முன்னேறும். அது நல்லாவே எங்களுக்கு தெரியும். நானும் ஒரு பெண்ணா இருக்கேன்னா நானும் ஒரு சுய தொழில் பண்ணி ஒரு டீச்சரா இருந்தனால என்ன நம்ம வந்து அடிப்படையில வந்து என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காண்டி எல்லா ஸ்கீம்ஸுமே நாங்க கொண்டு வருவோம். கூட்டணி இல்லாம இந்த தொகுதியில என்னென்ன சவால்கள் எல்லாம் நீங்க சந்திக்கிறீங்க மேம்? எங்க கூட்டணி இல்லாதனால கலர் கலரா வந்துட்டு கொடிதான் கட்ட முடியல. மத்தபடி எனக்கு கூட்டணி இல்லாததான் எங்களுக்கு வந்து நாங்க வந்து எங்களோட பலமா கருதுறோம். ஏன்னா எங்க கொள்கைக்கு நாங்க நிக்கிறவங்க கூட்டணி எதிர்பார்க்க மாட்டோம். எங்க கொள்கை தான் எங்களுக்கு கூட்டணியோடைய மத்த கட்சிலாம் தெரியல. அந்த மத்த கட்சியோட கூட்டணி செஞ்சு என்ன நல்லது அவங்களால செய்ய முடியுது. கூட்டணிக்கு பயந்தேதான் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களோட கொள்கையில ஏதாச்சும் ஒரு அவங்க வந்து நிக்கிறாங்களா? நாங்க கொள்கை தான் எங்க கூட்டணி, அதனால அதை பத்தி நாங்க கவலைப்படுறதே இல்லை. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப நீங்க போய் ஓட்டு கேட்கும் போது உங்களோட வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு மேம்? பாதி பேர் உறுப்பினர்களா, பாதி பேர் கொள்கையில் ஈர்க்கப்பட்டவர்களாக இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியை வெறுத்து போய் ஒரு மாற்றத்தை வந்து நாம் தமிழர் கட்சியிட தான் பாக்குறாங்க. எங்களோட கொள்கைகளாட்டும் நாங்கள் வச்சிருக்க திட்டங்களாட்டும் அது எல்லாமே வந்து மக்களிடம் அவ்வளோ சென்றடைஞ்சிருக்கு. நான் எங்க போனாலும் வந்துட்டு என் பேர் முதற்கொண்டு இங்க இருக்க தொகுதி மக்களுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி தான் ஒரு மாற்றத்துக்கான கட்சின்ற அளவுக்கு வந்து நாங்க சென்றடைஞ்சிருக்கோம் மக்கள் கிட்ட. மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதுக்காக ஓட்டு போடணும்னு சொல்றீங்க? நம்ம தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் ரெண்டு பேருக்கு தான் அங்க போட்டீங்க. ஒண்ணு திராவிடமா, தமிழ் தேசியமா. திராவிட ஆட்சி எப்படின்னு தெரியும், கொள்ளல் மிகுந்த ஆட்சி, ஊழல் மிக்க ஆட்சி, மக்களை சுரண்டக்கூடிய வளங்களை சுரண்டக்கூடிய ஆட்சி வந்து திராவிட மாடல் ஆட்சி. ஆனா நாம் தமிழர் ஆட்சி வந்து தமிழ் தேசியம் என்றது மண்ணையும் மக்களையும் அனைத்து உயிரையும் காக்கறது, நம்மளோட வளங்களை மீட்டு நம்மளோட தமிழ் மக்களின் உரிமைக்காக நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இதுதான் வந்து ஃபியூச்சர்ன்னு சொல்லுவாங்களே, நீங்க இதுதான் ஃபியூச்சர். நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டோட ஃபியூச்சர். இதுக்கு ஓட்டு போட்டாதான் தமிழர்கள் காக்கப்படுவார், நம்மளோட உரிமைகள் காக்கப்படும். அதனால மக்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி தான் இனிமே வந்து ஒரு விதிவிலக்கா இருக்கும். அதனால ஓட்டு கண்டிப்பா எங்களுக்கு தான் விழும். நன்றி மேம். நன்றி. இதே மாதிரி நிறைய நேர்காணலை பார்க்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.